மிக மிக மோசமான அற்பத்தனமான தன் தேவைகளுக்காக எதையும் செய்ய வல்லவன். அவனுக்கு எதனா தேவைன்னா என்ன பண்ணுவான்? எதனா செய்வான். அதில் ஒன்று பாசமாகிற மாதிரி நடிப்பான். பாசமாக இருக்க மாட்டான், ஆனால் பாசமாகிற மாதிரி நினைப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த பாசம் அசிங்கமாகிடும். யாரும் வாழ விட மாட்டாங்க. வாழ்றது அவங்களுக்கு பிடிக்காது. யாரெல்லாம் நேசிக்கிறாங்கன்னா என்ன மாதிரி அவன் தானே தான். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே இப்படி சொல்லிட்டு உடனே அவனை மாதிரியே இருந்தால். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க? நாமளே கூட வித்தான் பக்தி, கடவுள், யோகம், தியானம்லாம் சொல்லினோம்னா சிவயோகி பிடிச்சவங்கன்ட்டு ஒரு கூட்டம் உருவாகுதா இல்லையா? எப்படி இருந்தாலுமே ஒரு கூட்டம் உருவாயிடும். அந்த கூட்டத்தை கலையாமல் அரவணைச்சுன்னுக்கிறார்ல ஒரு தலைவர். நாங்கிறேன் உங்களை கூட்டத்தை என்ன பண்ணுறது? நான் கலையாமல் பார்த்தேன்னா யார்? நான் அப்படி கிடையாது, பிரிச்சுடுவேன். கூட்டமாகவே இருக்கக்கூடாது. யார் தான்? எல்லாருமே முதல்லையே சொல்லிவிடுவேன், நீங்கள்லாம் யார் தான்? தனித்தனி தான். கூட்டமாக போகிறதுனால தான் குழப்பமே ஏற்பட்டுது. நாமளே அரவணைப்புனால தான் ஜாதிகளை தேர்ந்து வச்சுக்கிறோம். அன்புன்ற பேரில் அப்பா என்ன ஜாதியோ அதுதான் நம்மன்னு சொன்னுக்கிறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கல? நம்ம ஜாதியிலன்னே புரியல. நமக்கு அப்பா புரியுறாரு, அப்பாவோட பாசம் புரியுது, அப்பாவோட அரவணைப்பு எனக்கு புரியுது, புரிஞ்சிருக்குது, எனக்கு அது நேர்மையாக இருக்குது. அந்த அரவணைப்பினால் நான் என்ன ஆகிட்டுக்கிறேன்ப்பா? ஜாதியாக மாறிட்டேன். நான் சிந்திப்பேன். அரவணைத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த பண்பு சரியாக தப்பான்னு யார் யோசிக்கணும்? இன்னொருத்தரை வாழ வைக்குதா இல்லை வீழ்த்துதா? அரவணைத்தால் அப்படின்ற ஒரு சம்பவத்தினால இன்னொருத்தர் வாழ்ந்தா சரி, வாழலைன்னா. ஆனால் இங்கே என்ன நடந்துனுக்குது? அரவணைத்தல்ன்ற பேரில் மூடத்தை, மொண்டிங்களை, வாழ முடியாதவங்கள, கால் இருந்தும் பயன்படுத்தாதவங்கள, மூலபலம் இருந்தால் அதை செயல்படுத்தாதவங்கள என்ன பண்ணுறோம்? நம்ம அரவணைத்தல் பேரில் உருவாக்குறோம். கரெக்டானா? அந்த குருவி, அந்த விலங்குகள்லாம் பறக்க தெரிஞ்சால் விட்டு போயிடுது. யாரோ அது யாரோ இது யாரோன்னு விட்டு போயிடுது. மனுஷன் ஒரு மதம் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைக்குது. நீ இந்த 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 இந்திய தேசத்தில் நீ பிறந்துட்ட, இங்கே ஜாதியை கட்டமைப்பு இருக்குது, நீ எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் 4வது 5வது வருஷம் தான் நீ என்ன கூட வந்துடு, நான் என்ன பண்ணுறேன் உன்னை பாதுகாப்பு தரேன்னு சொல்லி அரவணைச்சவொன்னே என்ன ஆகுறீங்க? மதிக்காத சமூகத்துலேருந்து பிரிஞ்சு போய் மதிப்பு தேடி போனீங்களே தவிர அது உண்மையிலே மதிக்க தகுந்து தானா? இங்கே இருக்கிற குப்பையை எடுக்கணுமா, இன்னொரு குப்பையில் போய் சேரணும். இங்கே ஜாதி இல்லைன்னு ஆகணுமா, இங்கே ஜாதி எழுதுன்றதுக்கு இன்னொன்று போயிடணுமா? மனைவியாக வச்சுருக்கணும், பொண்ணை வச்சிடணும், சகோதரியை வச்சுக்கணும். இதை பிரித்து வச்சு வாழணும். எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு ஒன்றா வச்சு ஒன்றும் இல்லை. எல்லாரும் முதல்ல எல்லாரும் ஒன்றும் இல்லை. பார்க்குற எல்லாம் தனித்தனி. முதல்ல அதை புரிஞ்சுங்க. கூட்டமாக வந்தால் கூட அவங்க யார் தான்? தனித்தனியாக மனிதன் ஆவாத வரைக்கும் பிரச்சனை தான். தனித்தனியாக கூட்டமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தனித்தனியாக கூட்டமாக இருக்கணும். நம்ம கூட்டமாக தனித்தனியாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் போராட்டங்கள் ஏற்படுகிறது. போராட்டமற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எல்லோரும் தனித்தனி என்று புரிய வைக்க வேண்டும். இறைவனின் அரவணைப்பில் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும். சொல்கிற அரவணைப்பு அது இல்லை. அரவணைப்பு தான். ஆனால் நீ எப்படி தனியாக போய் உழைச்சின்னு வா, நீ வேட்டையாட கற்றுக்கோ, நீ சம்பாதிக்க கற்றுக்கோ, நீ திறமையை வளர்த்துக்கோ, நீ படி, நீ வாழு, நீ நல்லாரு அப்படி சொல்கிறது அரவணைப்பா? இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. அவங்க கணவன் இருக்கிறேன், உன் குரு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? நான் பார்த்துப்பேன். இது அரவணைப்பா? சிவயோகி வழங்கும் அதே தலைப்பு இன்னைக்கு அரவணைப்பு. அணைப்புன்னா தெரியும். அணைப்புன்னா அப்படி கட்டி வச்சுக்கிறது, அப்படி தானே? அப்படியே குழந்தை ஓடி வரும், உடனே தூக்கி கட்டி வச்சுக்கிறீங்க.
கட்டிப்பிடிச்சின்னா அணைப்பா இல்லை அரவணைப்பா? குழந்தை தூக்கி கட்டிப்பிடிச்சினீங்களே, அது அணைப்பா அரவணைப்பா? குழந்தைன்னா அரவணைப்பு. மற்றவங்களா? குழந்தைன்னா அரவணைப்பு, மற்றவங்கன்னா வெறும் அணைப்பு. அடுத்தவங்க குழந்தைங்களை அரவணைப்பா தூக்குவீங்க? அப்போ அது அப்போ குழந்தைங்க தான். ஆனால் ஏன் குழந்தைங்க இல்லைன்னா அது அரவணைப்பு கிடையாது. அணைப்பு அப்படின்னா சேர்த்தல், அற அணைப்பு அப்படின்னா அறத்தோடு சேர்த்தல். அணைப்புன்னா என்ன? சேர்த்தல். அரவணைப்புன்னா அறத்தோட சேர்த்தல். இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை தூக்கத்துக்கோ அரவணைப்புக்கும் சம்மந்தங்குதா? அந்த குழந்தை ஓடி விளையாட பார்க்குது, இந்த அம்மா ஓடி போய் தூக்கின்னு வந்துட்டான். இது பேர் அரவணைப்பா? அறத்தோட இல்லை இது. அது விளையாடுற குழந்தை விளையாடக்கூடாது, என்ன பண்ணுறீங்க? அதுவும் அந்த ஏழை வீட்டு குழந்தைய கூட, இல்லை அசிங்கப்பட்ட குழந்தைய கூட, இல்லை ஜாதியில் மட்டமான குழந்தைங்கள கூட விளையாடலாமா? இப்போ அரவணைப்பா இல்லையா? செயல் ஒன்று தான். செயல் வெளியேந்து பார்க்குது, செயல் ஒன்று மாதிரி இது. நோக்கங்கள் மாறினே போனால் வேறு வேறு வாடுது. இப்போ அரவணைப்பு அணைப்பு இதெல்லாம் இருக்குது. கணவன் மனைவி பாசமாக தொட்டு கட்டி பிடிச்சிக்க முடியாதா? அரவணைப்பு தானே. எவ்வளோ ஒருத்தர் ரேப் பண்ணுறதுக்கு போய் கட்டி பிடிக்கணுமா? அதுதான் அணைப்புக்கு பேர் என்ன? போய் பிடிச்சி கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிடா கண்ணாலா, கண்டபடி கட்டு பிடிடா, அது நான் அணைப்பு. அது எப்படி சம்மந்தமே படாத ஒரு பொம்பளை போய் திடீர்னு போய் கட்டி பிடிக்குது, இல்லை ஆம்பளை போய் கட்டி பிடிக்குது? எப்படி காமமாச்சு? இது எப்படி அரவணைப்பாச்சு? சொல்ல. அப்போ நோக்கங்களை பொறுத்து மாறினே வருது. அணைப்பு அப்படின்னா அணைக்கிறது, அப்படிதானே? அணை தண்ணியை நிற்க வச்சு சேர்த்து வச்சு அது பேர் என்ன? அணை. அணையை சேர்த்து வைக்கிறதுக்காக கட்டினா அணைக்கட்டு, அணை இடுகிறேன் அப்படின்லாம். அணைத்துக்கொள், இல்லை குளிர் பதமாக இருக்குது அப்படின்லாம் அணைத்துக்கொள். நான் தூங்கும்போது என் பக்கத்தில் அருகாமையில் ஒருத்தர் இல்லை, பாதுகாப்புக்காக, அப்படிலாம் கூட உண்டு தானே. நண்பர்கள் 2 பேர் ஒரே அறையில் 10 இருக்குது, காமத்தோடு இல்லை, பாதுகாப்புக்காக. திடீர்னு தூக்கம் வந்தால் ஏந்தா நமக்கு எதனா ஆச்சானா கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி தானே? வெறும் ஆண் மட்டுமா? ஆண் அல்லது பெண் காமம் மட்டுமா? இல்லையே. கட்டிப்பிடித்தல்னாக்கா ஆண் பெண்ணு மட்டுமா? அப்போ எனக்கு என்ன தெரியலன்னா, 2 உடல் சேருது காமத்தோட அப்படின்னு மட்டும் நான் நினச்சிக்கிறேன், இல்லை பாசத்தோட அப்படின்னு நினச்சிக்கிறேன், இல்லை கருணையோட அப்படின்னு நினச்சிக்கிறேன், இல்லை பாதுகாப்போட. அணைத்தல் இத்தனை காரணங்களால் நடக்கும். பாதுகாப்பு கருதி அணைப்பாங்க, கருணை கருதி அணைப்பாங்க, பாசம் கருதி அணைப்பாங்க, காமத்தோடும் கூட அணைப்பாங்க, காமத்தொடுதல் கூட உண்டு. எல்லாமே தானே, அப்படி தானே? கட்டி தழுவுறாங்க. ஒரு படத்து நம்ம இதில் காவியங்கள் எல்லாம் ஒருத்தன் வந்து சாவடியத்துக்காக ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவனை சாவடியத்துக்காக வேஷம் போட்டுன்னு வந்து, சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து கட்டி பிடிச்சி பின்னாடி முதுகில் குத்தி சாவ வச்சுட்டாங்க. ஒரு ராஜா கூட ஒரு மன்னனை சாவ வச்சு, ஒரு ராஜா இன்னும் ராஜாவை சாவ வச்சிட்டாரு. இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே கதையிலெல்லாம். பின்பக்கமாக கட்டி தழுவி சாகடிக்கிறது. அப்போ அணைத்தலில் பல விதம் இருக்குது. எதிரி கூட அணுகிருது, அப்படி தானே? இப்போ அணைத்தல் போய் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்னா அணைத்தல், அறத்தோடு அணைத்தல். அப்புறம் எந்த ஒரு செயலும் செயலுக்காக இல்லாமல் உள்நோக்கம் இருந்ததுன்னா அது அணைத்தல் இல்லை. அப்போ என்ன அணைத்தல்? அது பேர் தீ அணைச்சா தீ அணைத்தல். தீயை எதை வச்சு அணைப்பீங்க? நெருப்பு தண்ணி வச்சு அணைப்பீங்க, அப்படி தானே? தீயை அணைக்க தந்தா. கோபத்தை ஒருத்தர் கோபமாகறாரு, எப்படி அணைப்பீங்க? என்னங்க?
அவருக்கு எதிர்வினை ஆட்டணும். நாமளும் கோபம் வந்து அதை அணைக்கலாம். அப்படின்னு அவர் சொன்னாங்க. அவன் நம்ம 4-5 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு என்ன பண்ணலாம், செய்யலாம் தானே. கோபத்துக்கு இன்னொரு கோபமாக இருந்து பணிவா போயும், ஐயா என்கிட்ட கோவப்பட்டுனாங்கய்யா போத்து, நான் இல்லைங்கய்யா எல்லாம் பின்னடிக்கிறாரு பாருங்க ஒரு பொம்மையில் அவர் தான். நான் ஏதோ எனக்கு வாயில் வந்தெல்லாம் உலர்ந்துக்கிறேன் அந்த புக்கை வச்சின்னு, எனக்கு தெரியாது சொல்லலாமா இல்லையா? எப்படின்னா அப்போ நெருப்பு அணைக்கிறது, கோபத்தை அணைக்கிறது, பாசத்தை அணைக்கிறது, ஒரு நல்லா வளரக்கூடிய ஒரு மனுஷனை அணைக்கிறது, வாழ விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அணைத்தல் நடக்குது தானே. இப்போ அணைத்தல் பலவிதம். கூல் டவுன் பண்ணுறது, வாழ விடாமல் பண்ணுறது கூட என்ன தான், அணை கட்டுதல் தான் கிடையாது, அதுவும் என்ன தான் அணைத்தல் தானே. கணக்காக பார்த்துடக்கூடாது, குழந்தைங்க தப்பான விஷயத்தை பார்த்துடக்கூடாது, கண்ணை மூடி கண்களை மூடி மறைச்சி கட்டி பிடிச்சப்போ தானே, அதுவும் என்ன தான் அணைத்தல் தான். அப்போ அணைத்தல் பல வகையில் இருந்தாலும் கூட அரவணைத்தல் வேறு. அரவணைத்தல்னா கட்டிலாம் பிடிச்சிக்க தேவையில்ல. அரவணைத்தல்னா ஒருவருக்கு பாதுகாப்பு கருதி நம்ம செய்கிற செயல்லாம் எண்ணத்தில் வரும்னா அரவணைத்தலில் வரும். அவர் ஆதரவு கொடுத்தாரு, அவர் என்னை அரவணைச்சிக்கினார், அவர் அந்த அனாதியை அரவணைச்சினார், அந்த மனிதனை அரவணைச்சினார் சொல்லுவோம்மா. என்ன பண்ணோம், அவருக்கு ஒரு இடம் கொடுத்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் வாழ வச்சா அது பேர் என்ன, அரவணைத்தல் தானே. அரவணைத்தல்னா கட்டி வச்சுருந்தா குழந்தை தூக்கத்து மட்டுமா, இதெல்லாம் கூட தான். அப்போது நட்பு கருதி, பாசம் கருதி, அன்பு கருதி என்ன பண்ணலாம், அங்கே போய் நீ மன்னன் இல்லை, நீ மன்னன் இல்லைன்னு அவமானப்படுத்தினோடனே அவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து நீ என்ன தான் மன்னன் தான் அப்படின்னு அரவணைச்சிட்டான். யார், அந்த துரியோதனன் கர்ணனை. அதனால் என்னவாயிட்டான், சொந்த தம்பிங்களை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் முயற்சி பண்ணான்னு தோற்று போயிட்டான், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் முயற்சி பண்ணான், எதிரிவனை ஆட்டிட்டான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அப்போ அது அற அணைத்தல் கிடையாது, எதிர்மறை. அற அணைத்தலுக்கு எதிர்மறையானது. அப்போ அரவணைத்தலில் எதிர்மறை இல்லை, நோக்கத்தில் மாறுது. அப்போது ஒருவரை பாதுகாப்பு கருதி வாழ வைக்கிறாரு. அது தேலாக கூட இருக்கலாம். நம்ம தேரை பாசமாக காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஒரு குளத்தில் தேல் மேலேருந்து ஊந்துருக்குது, இந்த சாமியார் கையை உள்ளே விட்டு கணக்காக எடுத்துக்கிறாரு, கொட்டிச்சு. திரும்பவும் அதை மேலே போய் திரும்பவும் ஊந்துது, திரும்பவும் காப்பாற்றுது. உனக்கு அறிவு இல்லையா? இந்த மாதிரினா ஒன்றா அவர் புத்திமதி சொல்லிடுறாரு. தேலோட பண்பு கொட்டுறது, என்னோடய பண்பு காப்பாற்றுறதுன்ட்டு. கடைசி வரைக்கும் லூஸாகவே இருக்கிற சாமியார்லாங்கிறானுங்க. சாமியார்னாவே லூஸுன்னு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய அகராதியில் என்னடான்னா, சாமியார்னா வாழ வெட்டி, சாமியார்னா வாழ தெரியாதவன், முட்டாள். நான் சாமியார்னா நான் சாமியாரில் ஆசாமியார். நம்ம ஆசாமி மரியாதையாக யார் போட்டுன்னா சொல்லலாம், என்ன ஆசாமியார். இன்னும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா சாமியார். ஆமாம், இல்லைன்னா சாமியார் கிடையாது நான். புரியுதா? எப்படின்னா சொல்லிக்கலாம். இப்போது அரவணைத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை பாதுகாப்புன்னு ஒன்று போகுது, கட்டிப்பிடித்தல்னு போகுது, அறத்தோட அணைத்தல்னு போகுது. இப்போது ஒரு செயல்பாடுகளில் அவன் மாறுது. அவன் கெட்டவனாக இருந்து எனக்கு அரவணைப்பு கொடுத்துட்டான்னா, பாதுகாப்பு கொடுத்துட்டான்னா, நான் என்ன ஆயிடுறேன், இப்போ நான் ஒரு சமூக விலங்காக பிறந்துக்கிறேன் இந்த பூமியில். இந்த பூமியில் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு சமூக விலங்கு. சமூக விலங்குனாவே நிறைய பேர் கோவம் வந்துடுவாங்க. நான் மனுஷன், நான் விலங்கு கிடையாது அப்படின்ட்டு. இங்கிலீஷில் சொன்னால் ஒத்துப்பான், சோசியல் அனிமல் அப்படின்னா. ஏன் நீங்கள் இடியட்டுனா ஓகே, முட்டாள்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இடியட்னா தெரியாது. இன்னும் மோசமாக போய் சில படங்கள்லாம் டைலாக் இருக்கும், டிஸ்டில் இடியட்லாம் சொல்லுவாங்க. இடியட்டு டிஸ்டில் பண்ணிட்டா எப்படி இருப்பார், அறிவாளி தானே என்ன? அப்போ டிஸ்டில் இடியட்டுன்னா யார்? எதிர்பாதம் கிடையாது. அரவணைத்தல் அப்படின்ற ஒரு சொல் நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத வேலைகளை செஞ்சு அசிங்கமாகிடும். அப்படி தானே? என்னை கட்சி அரவணைச்சிக்கிச்சு. ஒரு கட்சியிலேருந்து எதிர்கட்சிக்கு போய் என்ன பண்ணுறாரு, போய் ஆதரவு தேடி அந்த கட்சியில் போயிடுறாரு. மக்கள்லாம் என்னை அரவணைச்சு காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு போய் ஒரு கட்சி, ஒரு புதுசாக ஒரு கட்சி தரணுன்னாவோ இல்லை கட்சியில் பெரிய ஆளுனாவோ வர்றாருனாவோ போய் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அவர் எல்லாரையும், அந்த ஜாதியை எல்லாரையும் கூப்பிட்டு அரவணைச்சு வழிநடத்தியிருந்தார் சொல்கிறாங்க தானே. அரவணைத்தல்னாக்கா ஒரு கூட்டத்தை வழிநடத்தினா கூட அவர் யார் தான், அரவணைத்தல். இப்போ இந்த அரவணைத்தல்ன்ற வார்த்தையை கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை பேசினே போகலாம். ஒருத்தரும் ஒரு மாதிரி அரவணைத்தல்னு சொல்லினேக்கிறாங்க. அப்போ அரவணைத்தல் முடிவு எங்கே தான் போய் நிற்கும்? இதெல்லாம் சரிதானா?
அரவணைத்தல் தானே அண்ணா மனிதன் மிக மிக மோசமான அற்பத்தனமான தன் தேவைகளுக்காக எதையும் செய்ய வல்லவன். அவனுக்கு எதனா தேவைன்னா என்ன பண்ணுவான்? எதனா செய்வான். அதில் ஒன்று பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பான். பாசமாக இருக்க மாட்டான், ஆனால் பாசமாக இருக்கிற மாதிரி நினைப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த பாசம் அசிங்கமாகிடும். யாரும் வாழ விட மாட்டாங்க. வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. யாரெல்லாம் நேசிக்கிறாங்கன்னா என்ன மாதிரி அவன் தானே தான். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே இப்படி சொல்லிட்டு உடனே அவனை மாதிரியே இருந்தா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க? இன்னும் சேம் கேட்டகரியாக இருப்பாங்க. நான் உங்களுக்கு நிரூபிச்செல்லாம் காமிச்சிக்கிறேன், பார்த்துருப்பீங்க. பாதிக்கப்பட்டவர், ரைவஸ் பண்ணவர், இல்லை குடிகாரரு, இல்லை ஏதோ ஒரு ஜாதிக்காரர், இவங்களாம் என்ன ஆகிடுவாங்க? குடியிருங்களாம் ஒரு அணியாக சேர்ந்துருவாங்க. நல்லா குடியிருங்களாம் பார்த்தீங்கன்னா குடிகார கூட்டம் ஒன்று இருக்கும். குடியிருவங்களாம் ஒன்றா ஆகிடுவான். சிகரெட் பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா டம் அடிப்பான், 2 பேர் வருவான், அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க. இவன் அவனுக்கு கொடுப்பான், ஒரு கூட்டமாக மாறிடுவானுங்க. நாமளே கூட வித்தான் பக்தி, கடவுள், யோகம், தியானம்லாம் சொல்லிடணும்னா சிவயோகி பிடிச்சவங்கன்ட்டு ஒரு கூட்டம் உருவாகுதா இல்லையா? எப்படி இருந்தாலுமே ஒரு கூட்டம் உருவாகிடும். அந்த கூட்டத்தை கலையாமல் அரவணைச்சுன்னுக்கிறார்ல ஒரு தலைவர். இப்போ நான் இருக்கிறேன், உங்களுக்கு கூட்டத்தை என்ன பண்ணுறது? நான் கலையாமல் பார்த்தேன்னா யார்? நான் அப்படி கிடையாது, பிரிச்சுடுவேன். கூட்டமாகவே இருக்கக்கூடாது. யார் தான்? எல்லாருமே முதல்லையே சொல்லிவிடுவேன், நீங்கள்லாம் யார் தான்? தனித்தனி தான். கூட்டமாக போகிறதுனால தான் குழப்பமே ஏற்பட்டுது. இந்த அரவணைத்தல்ன்ற பேரில் ஒரு கூட்டம் உருவாகி இன்னொரு கூட்டத்தை எதிர்க்குது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை என்ன எதிர்க்குது. கூட்டமாக எதிர்த்ததுனால கடவுள் மேலேயே பழி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. கடவுள் இதுக்கு காரணம் இல்லை, நாம் தான் ஏதோ ஒரு பேரில் ஒரு கூட்டமாக வரும். அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். இன்னொருத்தரும் ஒரு கூட்டமாக மாறுறாரு. ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் எதிரியாக வராங்க. என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க, ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க, போராடினேங்கிறாங்க. இன்ன வரைக்கும் இந்த உலகத்தில் நிறைய போர்களால், இயற்கையினால் சத்ததை விட மனித அழிவுகள் எங்கே தான் நடந்துக்குதே. இன்றைக்கி கூட பார்த்தேன், இந்த ஓசோ ஆசிரமத்தில் அந்த ஷீலான்றவங்க பெரிய சூழ்ச்சியெல்லாம் பண்ணி ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு பாய்சன்லாம் கொடுத்துக்கிறாங்க, மயக்கத்திலே வச்சுருந்துக்கிறாங்க ஆசிரமத்தில். அப்படிலாம் அந்த தகவல்லாம் வருது. இப்போ தான் 4 நாள் முன்னாடி தான் அந்த வீடியோ ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. அது வாழ்க்கை வேண்டுக்கான ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிற மாதிரி, கொஞ்சம் தூரம் போன பேர் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அது முதல்ல ரொம்ப இயல்பாக பேசலாம், அப்படியே வணக்கம் முறையில் முன்னாடியே ஒரு மாதிரி பேசி இலக்கண ரீதியாக தமிழ் பேசுகிற மாதிரி பேசி அவங்க சாதாரணமாயிட்டாங்க. இருட்டோம். அப்போ அரவணைத்தல்ன்ற பேரில் ஒரு கூட்டம் உருவாத்து சரியா? அரவணைத்தல் சரியா? இல்லை. ஒரு கூட்டமாக எல்லோரும் கூட வாழ்கிறதுக்கு போன குழந்தைய பிரித்தது சரியா? அதுவும் இல்லை. அப்போ மனிதன் எப்படி தான் வாழ்கிறது? யாரை அரவணைக்கிறது? எப்படி அரவணைத்து வாழ்கிறது? ஒரு குழந்தைய நான் அரவணைச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள் குழந்தையாக மாறிடுது. அப்பாவோட அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற ஒரு குழந்தை என்ன நடக்குது இல்லைன்னா சுயசிந்தனை இல்லாமல் ஆகிடுது. அது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தவிக்குது. ஏன்? எல்லாம் யார் பார்த்துப்பாங்க? அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிது. சரியா? அப்போ அரவணைப்பு அப்போ தப்பா? ஒரு குழந்தைய பாதுகாப்பு கருதி தூக்கி வளர்க்குறது தப்பா? பாதுகாப்பாக வச்சுக்கிறது தப்பா? ஆனால் ஒரு வயசு எல்லை இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு வயசு எல்லை இருக்குது. அதுக்காலமாக என்ன பண்ணால் அது? ஆனால் பேசி குழந்தையாக மாறிடுது. தூக்கி வளர்ந்தோடனே என்னை தூக்கிக்கோ, என்னை தோளில் தூக்கி நட, எப்போவுமே என்ன பண்ண, என்ன பாதுகாப்பாக வச்சுக்கோ. சுயமாக அது என்னவே பண்ணல. இப்போ அரவணைச்சவர் என்ன நினைப்பார்? அதை இந்த புள்ளியை தப்பாக வளர்த்துட்டோம், அப்படி தானே? சரி, அரவணைட்டும் பாதுகாப்பாக அப்பா இருக்கட்டும், நான் நல்லா வாழ்ந்துட்டு வருவேன்னு சொல்கிற ஒன்று இருக்கலாம் தானே. விலங்குகள்லாம் அந்த வேலையை செய்யறதில்ல. விலங்குகள்லாம் வேலை செய்யறதில்ல. ஒரு குழந்தை அப்பா தூக்கி வளர்க்குறாருன்னு அடிமையாயிடுது. இன்னொரு குழந்தை அப்பா தூக்கி வளர்க்குறான்றதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுது? எதிரியாகவே பார்க்குது. இப்போ காரணம் பார்த்தா எதிரியாக மாற்றிக்கிறார். கதைங்களில் நாமளே அரவணைப்பினால தான் ஜாதிகளை தேர்ந்து வச்சுக்கிறோம். அன்புன்ற பேரில் அப்பா என்ன ஜாதியோ அதுதான் நம்மன்னு சொல்லுகிறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கல? நம்ம ஜாதியிலன்னே புரியல. நமக்கு அப்பா புரியுறாரு, அப்பாவோட பாசம் புரியுது, அப்பாவோட அரவணைப்பு எனக்கு புரியுது, புரிஞ்சிருக்குது, எனக்கு அது நேர்மையாக இருக்குது. அந்த அரவணைப்பினால் நான் என்ன ஆகிட்டுக்கிறேன்ப்பா? ஜாதியாக மாறிட்டேன். நான் சிந்திப்பேன், நீ ஜாதியில் நான் ஒத்துப்பேன். என்னை அப்பாவை விட எங்கள் அம்மாவை விட என்னை அந்த மதத்தை சார்ந்த ஒரு தலைவர் என்னை அப்படி வழிநடத்தினார். எனக்கு அவர் குறை சொன்னால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்? கொலை கூட ஒன்றை பண்ணுவேன். என்ன ஆகிறார் அவர்?
யாரோ ஒரு மத தலைவர் பேசின பேச்சை கேட்டு இல்லை புத்தகத்தை படித்து வாசித்து இவர் அரவணைக்கல. இவராகவே என்ன பண்ணினார், அவர் அரவணைப்பு அவரது பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இவர் பூந்துக்கின்னு அது ஒரு சரின்னு கூட்டமாக இருந்துன்னு சண்டையும் போடுற முற்படுறார். யாரை புரிஞ்சிக்காம, உண்மையே அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம. இப்போ அரவணைப்பு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையும் தருது, ஆனால் பாதுகாப்புங்கிறது ஒரு வளையமும் தருது எனக்கு. இப்போ ஒரு தனி மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது, நான் வேலை விட்டு போனால் ஒரு இடம் இருக்குது, நான் மனைவி என் வீட்டுக்கு போனால் என் மனைவி இருப்பா, என் குழந்தைங்க இருப்பாங்கன்னும் போது அங்கே ஒன்றா ஆகுது, அங்கே பாசப்பிணைப்பு ஏற்படுது, ஒரு அழகான ஒரு வட்டம் உருவாகுது, அங்கே ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிலைப்பெறுது, அங்கே ஒரு குழந்தைங்க பார்த்து அதை பாதுகாப்பாக வளர்க்குறாங்க, அரவணைப்புறாங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை சுதந்திரமாகவே ஆகாமல் பண்ணிருந்தா அப்போ நமக்கு என்ன தெரியலன்னா, அரவணைப்பை பற்றின முழு புரிதல் தெரில. நான் நிறைய தூக்கி அதை வச்சிங்கனாக்கா, எப்போவுமே நான் மடியில் வச்சுருந்தா அது கால்கள் அது என்ன பண்ணா மறந்துடும். புரியுதா? பாசமாக இருக்கிறான் மனைவிக்கிட்ட எப்போவுமே பேசியிருந்தா அவளுக்கு என்ன ஆகிடும், வேறு ஒன்று தெரியாது. வேறு யாருக்குன்னா பேசினா கூட அவளுக்கு குற்ற உணர்வு வந்துடும், தப்பாக சொல்லுவா, தண்டிப்பா, கோவப்படுவா. இப்போது உன்னுடைய அரவணைப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்க, இது கரெக்டா? என் மனைவி என் மட்டும்தான் அக்கறையாக இருக்கணும், என் கணவன் என் மேலே மட்டும்தான் அக்கறையாக இருக்கணும், சரியா? ஆனால் அப்படி தானே வாழ்கிறாங்க, அப்படி தானே இருக்க சொல்கிறாங்க. நான் இந்த உலகத்தையே தார்மாராக ஆக்கி பிரச்சனை இல்லாமல் ஆக்கி, யாருக்குள்ளுமே ஜாதியோ மதமோ இல்லாமல் கூட்டம் கூட்டமாக இல்லாமல் எல்லோரும் தனித்தனியாக வாழ்ந்து எல்லோரும் கொண்டாட்டமாக இருங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன ஒருத்தர் கட்டுப்பத்துனா என் நிலமை, நீ இதுமாதிரி லைனில் நிற்க வச்சு எல்லோரையும் காலில் கட்டி பிடிக்கிற, இது நல்லா இல்லை அப்படின்னா இது அரவணைத்தலில் வராதா? சரியா தப்பா? அப்போ பிரச்சனைக்கு எங்கே பார்த்தாலும் நடந்துன்னு தானே இருக்குது. இப்போ அரவணைத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த பண்பு சரியா தப்பான்னு யார் யோசிக்கணும்? இன்னொருத்தரை வாழ வைக்குதா இல்லை வீழ்த்துதா? அரவணைத்தால் அப்படின்ற ஒரு சம்பவத்தினால இன்னொருத்தர் வாழ்ந்தா சரி, வாழலைன்னா. ஆனால் இங்கே என்ன நடந்துனுக்குது அரவணைத்தல்ன்ற பேரில்? மூடத்தை மொண்டிங்களை, வாழ முடியாதவங்கள, கால் இருந்தும் பயன்படுத்தாதவங்கள, மூலபலம் இருந்தால் அதை செயல்படுத்தாதவங்கள என்ன பண்ணுறோம் நம்ம அரவணைத்தல் பேரில் உருவாக்குறோம். கரெக்டானா? அந்த குருவி அந்த விலங்குகள்லாம் பறக்க தெரிஞ்சால் விட்டு போயிடுது யாரோ, அது யாரோ இது யாரோன்னு விட்டு போயிடுது. மனுஷன் யாருன்னா ரோட்டில் போகிறவன் நம்மால்னாக்கா, நான் இந்த சாலையில் பார்க்குறேன் ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் அப்படின்னு போட்டு வச்சுது. ஆமாம், அன்னப்பிரசாதம் இலவசம், அன்னப்பிரசாதம் இலவசம். காரு கொஞ்சம் ஸ்லோவாகுது, கீழே படித்தா யாருக்கு மாட்டான். அப்போ பிரசாதம் கொடுக்கல, நான் பிரசாதம் கொடுக்குறேன்னு போர்டு போட்டுக்கிறேன். யாருக்கு கொடுக்குறேன்? யாரை? என்ன? நான் ஐயப்ப பக்தன், எனக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா நான் யாரை தான் நேசிக்கிறேன். ஆனால் இந்த சமூகத்தில் இந்த மனிதனை எல்லாரையுமே பசியுள்ள எல்லாரையும் நான் என்ன பண்ணல, நேசிக்கலை. அப்போ ஒவ்வொரு மனுஷனுமே உங்களுக்கு என்ன சொல்லித்தரான், என்ன பண்ணுறான்னா அரவணைப்பின் பேரில் கூட்டம் கூட்டமாக தான் ஆக்குறானே தவிர என்ன ஆக்கலை. நீங்கள் ஒரு கூட்டம் இல்லை. அன்னதானம் பண்ணுறேன்னா என்னால் 20 வரைக்கும் கொடுக்க முடியும், இத்தனை மணி வரைக்கும் தான் கொடுக்க முடியும்னு கொடுத்துட்டு போகலாம் தானே. முதல் 100 பேருக்கு தான் என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும்னு போடலாம். அங்கே டிஜிட்டல் கிளாக் வச்சுருக்கலாம், 90 பேர் சாப்பிட்டாங்க, இன்னும் 10 பேர் தான் சாப்பிட்ணுன்னு போடலாம். அவரால் முடியும்னா அப்படி தானே. ஏன் செய்யலை? அப்படி அவர் அன்னதானமே பண்ணுறாருன்னா ஒரு தனியாக ஒரு கழனியை நல்லா ஏறுவது, நல்லா விவசாயம் பண்ணி 4 பேருக்கு என்ன பண்ணலாம், வேலை போட்டு கொடுக்கலாம் தானே. அப்போ என்ன யோசிக்கல ஒருத்தருமே, கூட்டமாக வருமே இது நல்லது இல்லையே, எல்லோரும் வாழணுமேனு யோசிக்கவே இல்லை. எப்படி தான் யோசிக்கிறான்? அவன் கொண்ட கொள்கை அவனுக்கு ஏதோ பிடிச்சிருந்தானா அந்த கொள்கையை மட்டும்தான் என்ன பண்ணுறான். அப்போ நீங்கள் மூலையில் எதை அரவணைச்சு வச்சுக்கிறீங்க? ஏதோ இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதெல்லாம் தூக்கி மூலையில் வச்சிக்கின்னு அதுக்காக தான் என்ன பண்ணுக்கிறீங்க, நீங்கள் வாழ்ந்துன்னு அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மதிப்பளிச்சுக்கிறீங்க. மற்றவங்களாம் ஏன்னா ஒரு மனிதர்கள் கிடையாதா? இப்படியே போட்டிருக்கலாம், உணவு இருந்த காசு இல்லாதவர்களுக்கு மட்டும் போட்டிருக்கலாம், காசு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அப்படி தானே. இல்லை யாரோ அவங்கள வாங்கிங்களுக்கு மட்டும் போட்டிருக்கலாம்.
அப்போ வந்து ஒருத்தருமே ஒரு செயல் செய்யும்போது அவருக்கு ஒரு வசதி ஏற்பட்டால் என்ன செய்கிறாருன்னா ஒரு கொள்கைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறாரு. அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கொள்கைகள் மட்டுமே வாழுது. அப்போது ஒரு கூட்டமாக தீவிரவாதிகளாக மாறுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அடிச்சின்னு சாவறதுக்கு ஃபண்டு நடக்குது தானாகவே. ஒருத்தன் ஏழையாகிறவனுக்கு அந்த சபையில் போய் சேர்ந்து என்ன பண்ணுறான், அவன் துப்பாக்கி தூக்குறவனா மாறுறான். அரவணைப்பு என்ன ஆகுது, ஒரு மதம் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைக்குது. நீ வந்து இந்த 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 இந்திய தேசத்தில் நீ பிறந்துட்ட, இங்கே ஜாதிய கட்டமைப்பு இருக்குது, நீ வந்து எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் 4வது 5வது வருஷத்தான் தான், நீ என்ன கூட வந்துடு, நான் என்ன பண்ணுறேன் உன்னை பாதுகாப்பு தரேன்னு சொல்லி அரவணைச்சவொன்னே என்ன ஆகுறீங்க, மதிக்காத சமூகத்திலேருந்து பிரிஞ்சு போய் மதிப்பு தேடி போனீங்களே தவிர அது உண்மையிலே மதிக்க தகுந்து தானா அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற குப்பையை எடுக்கணுமா, இன்னொரு குப்பையில் போய் சேரணுமா, இங்கே ஜாதி இல்லைன்னு ஆகணுமா, இங்கே ஜாதி எழுதுன்றதுக்கு இன்னொன்று போயிடணுமா, போயிட்டு அவன் இவனை கூட சண்டை போடும்போது நம்மளாம் 6வது வர்ணம் தரணா மாறிடுவோன்றான். அப்போ எப்போ பார்த்தாலும் காலத்துக்கு நம்ம என்னவாகவே தான் இருக்க போகிறான். எதுக்காக போராடிங்கிறோன்னு யாருக்குமே தெரியல. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு குறிச்சாங்கன்னா அன்றைக்கி தான் கர்ணன் போனான்லாம் இல்லை, இன்றைக்கி நம்ம இப்படி தான் இருக்கிறான். அப்பா சொன்னார், இல்லை தாத்தா சொன்னார், பாரம்பரியமாக நம்ம ஒரு ஜாதியாக இருக்கிறோம், இல்லை மதமாக இருக்கிறோம், நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, கட்டி காப்பாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னவா ஆளை, நான் மனிதன், எதிர்க்கிறவனும் மனிதன், எல்லோரும் இங்கே எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் எப்படி வாழணும், நல்லா வாழணுன்ற எண்ணம் நான் அவ்வளோ உதயமே ஆகலை. அப்போ நான் இந்த மனித சமூகத்துக்கே உதவ வந்தவன், எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு நடப்பேன்னு இருக்கிறான், முடியல. அப்போ அரவணைப்பை பற்றின ஒரு தெளிவான பார்வை இல்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் தடிக்க விழுதுன்னா தூக்கணும், காப்பாற்றணும். எந்த குழந்தையா, என் குழந்தை தான் இல்லை, அந்த மாதிரி ஒரு அப்பாவா நான் இருந்தால் என் பிள்ளையை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஏன் எந்த குழந்தை தடிக்கு வந்தாலும் தூக்கத்துக்கு அங்கே ஒருத்தர் இருப்பார். கூட்டத்தில் போய் என் பிள்ளைய மட்டும் பார்த்து யாருன்னா ஓடியாந்து வந்தாங்கன்னாக்கா தள்ளி கூட விட்டுறான். சில அப்பனெல்லாம் பிள்ளைங்களை தள்ளி விடுறதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் சில கூட்டத்துங்களில். மற்ற குழந்தைங்கள மதிக்கிறது கூட இல்லை. எல்லோரும் யார் தான், குழந்தைங்க தானே. குழந்தைங்கள விட்டுருங்க, மனுஷங்களே எல்லோரையும் மனுஷங்களா, மனிதனை எல்லாருமே மனிதனை பார்க்குறதே இல்லை. அவர் யார், அவர் எங்கேருந்து வந்தார், அவர் சேத்துலேருந்து முடித்தாரா, இல்லைன்னா ஒரு இதுலேருந்து தந்தவனத்துலேருந்து வந்தாரா, அந்த மாதிரிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுகிறோம். மூளை என்ன ஆகிட்டுது, நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. எங்கேயோ நமக்கு கேன்சர் வந்துட்டுக்குது உள்ளுக்குள்ள, நம்மள அறியாமே அதுனா அது புறைவடி போய் உள்ளே உட்காந்துக்குது. நம்ம அதை தூக்கி போன ஒரு சராசரி வார்த்தை தான் அது, எங்கேயோ பார்த்துன்ட்டு அங்கே அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம உள்ளே ஏன் பதிய வச்சுங்கிறான். சில வார்த்தைகள் மேலாம் நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம், வார்த்தைகளெல்லாம் சரின்னு வர சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வார்த்தையை கடந்து என்ன பண்ணவே இல்லை, சிந்தி ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். என்ன பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான்னு கவனிக்கிறது இல்லை, வார்த்தை தான் முக்கியமாகிடுச்சு. வாடா சாப்பிட்டு போடான்னு கூப்பிட்டாக்கா நமக்கு கோவம் வந்துடுது. வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு போய் இத்து போன சோறை போட்டான்னாக்கா என்ன பண்ணுகிறான், மரியாதை மேலே அக்கறை நமக்கு. வாடான்ட்டு பிரியாணி போடுறான், வாங்கன்ட்டு கஞ்சி ஊற்றுறான். எது சரி, ஏன் மரியாதை தான் கொள்ளக்கூடாதா? இல்லை, அவன் மதிக்க தெரிஞ்சது அவ்வளோதான். அவன் உரிமையாக கூப்பிட்றான்னா மதிக்கிறானா, உரிமைக்கும் மதிப்புக்கும் வித்தியாசம் தெரியல நமக்கு. அணைப்புக்கும் அரவணைப்புக்கும் வித்தியாசம் தெரியல. அணைப்புன்னு சொல்லிவிட்டு அசிங்கத்தை தான் செஞ்சுங்கிறோமே தவிர நம்ம என்ன பண்ணல முழுமையாக. இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, நம்ம எல்லாருக்குமே. எதனால் பாருங்கள், தேவையில்லாத தூக்கி வச்சுக்கிறோம். ஒரு பாரத்தை தூக்கி வச்சுன்னுக்கிறோம், அது தூக்கி வச்சனால தான் வழியோடு இருக்கிறோம், பாரத்தை கீழே வைக்க முடியாமல் தவிக்கிறோம். எல்லாத்தையும் இறக்கி வச்சுருங்க. நான் எல்லா பாரத்தையும் என்ன பண்ணுங்க, இறக்கி வச்சுங்க. நான் எல்லாருக்கூடவும் சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்படி இருப்பேன், எல்லாருக்கூடவும் சந்தோஷமாக இருப்பேன். என் மனைவி வேறு இடம், என் மகள் வேறு இடம், என் உறவுகள் வேறு இடம், வேறு இடம். ஆனால் எல்லாருக்கும் யார், நானே எல்லோரையும் தான் நான் என்ன பண்ணேன், வாழ வைக்கணும். என் மனைவியின் பொருட்டு மற்றவங்களை வாழ வைக்கக்கூடாதா, இல்லை மற்றவங்க போய்ட்டு என் மனைவி வாழ வைக்கக்கூடாதுன்னா மனைவியாக வச்சுருக்கணும், பொண்ணை வச்சிடணும், சகோதரியை வச்சுக்கணும். இது பிரித்து வச்சு வாழணும். எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு ஒன்றா வச்சு ஒன்றும் இல்லை. எல்லோரும் முதல்ல எல்லோரும் ஒன்றும் இல்லை, பார்க்குற எல்லாம் தனித்தனி. முதல்ல அது புரிஞ்சுங்க. கூட்டமாக வந்தால் கூட அவங்க யார் தான், தனித்தனியாக மனிதன் ஆவாத வரைக்கும் பிரச்சனை தான். தனித்தனியாக கூட்டமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், தனித்தனியாக கூட்டமாக இருக்கணும். நம்ம கூட்டமாக தனித்தனியாக இருக்கிறோம்.
எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் எப்படி மாற்றிக்கிறான். தனித்தனியாக கூட்டமாக இருக்கிறதுக்கு போய் எப்படிக்கிறோம், கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எப்பவுமே எதிரிக்கிறான்ற பயத்திலே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தனியாக இருந்தாக்கா எந்த கூட்டத்தில் சேரலாம்? நான் ஒரு தறி எந்த கூட்டத்தில் சேரலாம்? எனக்கு வாக்குரிமை இருக்குது. எலெக்ஷனே வச்சுக்கோம், எனக்கு வாக்குரிமை இருக்குது. நான் எது ஒன்று கட்சிக்கோ கட்சியாக முடிவு பண்ணிப்பேன். அப்போ எப்படி என்னை எதெல்லாம் வச்சு எண்ணுவார்? அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு கட்சிக்கு தான் வாக்குரிமை என்னக்கா ஒரு கூட்டம் ஆகிட்டுக்கிறாங்க. கட்சியை என்னை அரவணைச்சு வச்சுக்கிது, மாறாமல் வச்சுது, கட்சி உறுப்பினர் ஆகிட்டுக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் எந்த கட்சி தான் போட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்கள் உரிமை என்ன ஆக்கிட்டீங்க? உங்கள் சுதந்திரத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? அப்போ கொள்கை ஒழுக்கம் இதுங்களெல்லாம் நீங்கள் அரவணைச்சிக்கின்னு யார் இழிவுபடுத்தி வச்சுக்கிறீங்க? உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கினீங்க. ஆமாம், உங்களுக்கு இந்த உலகம் தெரியும், இந்த உலகத்தை விசாலமாக பார்க்க முடியும். உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, புத்திசாலினா இப்படி தான் ட்ரெஸ் போட்டு நிற்பாருன்ட்டு. வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்தால் வேறு ஒரு பைத்தியகார மனநிலைக்குள்ளே புத்திசாலித்தனம் இருக்குமா இருக்காதா? உருவு கண்டு எல்லாமே சொல்லிட்டு போய்க்கிறான் அந்த காலத்தில். அப்போனா நாம் தான் புரிஞ்சு வச்சுக்கணும், வாழ்க்கைன்னா தேவையில்லாதெல்லாம் தூக்கி என்ன பண்ணக்கூடாது, எடுத்து உள்ள வச்சுக்கூடாது. அரவணைப்புன்ற பேரில் முட்டாளை வளர விட கூடாது. வாழை வெட்டிங்களை உருவாக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பொம்மைங்களை உருவாக்கக்கூடாது. பிள்ளைங்களை முட்டாளா ஆக்கிடக்கூடாது. பொண்டாட்டியை முட்டாளா ஆக்கிடக்கூடாது. உறவுகளை முட்டாளா ஆக்கிடக்கூடாது. அரவணைப்புன்ட்டு எல்லாத்தையும் நீ செஞ்சால் அவனா பண்ணுவான்? எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஏன்? அன்னதானம் பண்ணுறேன்ட்டு அரவணைச்சேன்னா என்ன ஆகுவான்? உன்னை சுற்றி 100 பேர் எப்பவுமே உட்காந்து நிற்பான். அவன் வேலைக்கு போவான். அந்த மனித சக்தி என்ன ஆச்சு? அது பேர் அரவணைப்பு. இப்போ அரவணைப்புன்ற பேரில் முட்டாள்தனம் நடக்குது ஒரு பக்கம். சரியா? நான் சொல்கிற அரவணைப்பு அது இல்லை. அரவணைப்பு தான். ஆனால் நீ எப்படி தனியாக போய் உழைச்சின்னு வா, நீ வேட்டையாட கற்றுக்கோ, நீ சம்பாதிக்க கற்றுக்கோ, நீ திறமையை வளர்த்துக்கோ, நீ படி, நீ வாழு, நீ நல்லா இரு, அப்படி சொல்கிறது அரவணைப்பா? இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பார்க்குறேன்டா, அவங்க கணவன் இருக்கிறேன், உன் குரு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? நான் பார்த்துப்பேன். இது அரவணைப்பா? எல்லோரும் இங்கே வந்துடுங்க, இங்கே தங்கிடுங்க, நான் என்ன பண்ணுறேன்? நிறைய பேர் அரவணைப்புன்ட்டு இங்கே வந்துடுவாங்க, வேலை இல்லைங்க அது இல்லைன்ட்டு. அதுமாதிரி இங்கே ஒரு வேலை செய்வோம், வேலை வாங்கிட்டு ஓட்டுருவாங்க. ஏன்? இந்த ஆள்கிட்ட போனால் எப்படி இது சோறு சாப்பிட முடியாது? ஓசி சோறுலாம் சாப்பிட முடியாது. யார் இந்த மாதிரி இவர் என்ன பண்ண மாட்டார்? மட்டமாக இந்த மாதிரிலாம் அரவணைப்பு தர மாட்டார். என்ன தான் செஞ்சால் அவனை இங்கே வந்தா வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ வேலைலாம் செய்யக்கூடாது. அரவணைப்பு பேர் என்ன பண்ண? என்னை பாதுகாத்துக்கோ அப்படின்ட்டு பாரத்தை என் மேலே போகிறது சரியா? என்னை பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ பாரத்தை தூக்கலாமா நண்பா? யாரை வாழ வைக்கவும் இல்லை. அவங்கள என்ன பண்ண நண்பா? வாழ வைக்க ரொம்ப கவனமாக இருங்க. அந்த அரவணைப்புன்ற வார்த்தை நல்ல வார்த்தை. ஆனால் என்ன ஆகுதுன்னா நிறைய முட்டாளுங்களை உருவாக்குது. அதனால் அரவணைப்பு பேரில் பக்கத்தில் வச்சுக்கூடாது. என்ன பண்ணாதுங்களே, வாழ வச்சு பார்க்கணும். கிட்ட ரொம்ப தூரம் வந்தோன்னா நம்ம தான் என்ன பண்ணோம்? விளக்க பார்க்கணும். கூட்டங்களை உருவாக்கி கூட்டங்களுக்கு எதிராக மாறக்கூடாது. இதில் யார் கவனமாக இருக்கணும்? நீங்கள் தான். அதனால் யாரும் மதிக்க கற்றுங்க. உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக வாழுங்க. எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க. எல்லாருமே அரவணைச்சு பாருங்கள். அரவணைப்போடு எல்லோரும் கூடவும் இணக்கமாக இருங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.